ஃபார்முலா 4 கார் பந்தயத்துக்கு தடை கோரிய வழக்கு நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கார் பந்தய வழக்கு இன்று விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் விசாரணை நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கார் பந்தய வழக்கு இன்று விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கார் பந்தய வழக்கு நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மகேஸ்வரி வழங்க கேட்கலாம். மகேஸ்வரி, கார் பந்தய வழக்கு இன்று விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஏன் இந்த விசாரணை நாளைய தினத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது? கூடுதல் விவரங்கள். ஆகஸ்ட் 31 மற்றும் செப்டம்பர் 1ஆம் தேதிகளில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் தனியார் அமைப்பு இணைந்து சென்னையில் ஃபார்முலா 4 கார் ரேஸ் நடத்தப்பட உள்ளது. இந்த பந்தயத்திற்கான ஏற்பாடுகள் என்பது முழுவீச்சிலும் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தான் இந்த ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தி தமிழக பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளரான ANS பிரசாத் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த பொதுநல மனுவில் அவர் கூறுவது என்னவென்றால், கார் பந்தயம் நடத்தப்படும் போது அண்ணா சாலை, நேசியர் பாலம் மற்றும் சிவானந்த சாலை உள்ளிட்ட முக்கிய சாலைகளில் போக்குவரத்து பாதிப்பு என்பது ஏற்படும் என்று தெரிவித்துள்ளார். பந்தயம் காரணமாக அன்றாடம் அந்த சாலையை பயன்படுத்துபவர்கள் பாதிக்கப்படுவார்கள் எனவும், பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய சாலையில் கார் பந்தயம் நடத்துவது என்பது மோட்டார் வாகன விதிகளுக்கு முரணானது என்றும் அந்த மனுவில் தெரிவித்துள்ளார். மக்கள் நல பணிகளில் கவனம் செலுத்தாமல் அமைச்சர் உதயநிதி கார் பந்தயத்தில் கவனம் செலுத்துவது என்பது அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்றும் அவர் தாக்கல் செய்திருந்த அந்த மனுவில் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தான் இந்த வழக்கு என்பது இன்றைய தினம் விசாரணைக்கு பட்டியலிடப்படும் என்று எதிர்பார்த்த நிலையில் இந்த வழக்கு என்பது விசாரணைக்கு இன்றைய தினம் பட்டியலிடப்படவில்லை. இதனை ஏற்று பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளர் ANS பிரசாத் நீதியரசர், அதாவது தலைமை நீதியரசர் முன்பு முறையீடு ஒன்றை செய்தார். இந்த வழக்கை நாளைய தினத்திற்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையையும் பொறுப்பு தலைமை நீதியரசர் அமர்வு முன்பு அவர் முன்வைத்தார். இதனை ஏற்றுக்கொண்ட பொறுப்பு தலைமை நீதியரசர் அமர்வானது ஃபார்முலா 4 அந்த கார் பந்தயத்திற்கு தடை கோரிய வழக்கை நாளைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாகவும் தற்போது பொறுப்பு தலைமை நீதியரசர் அமர்வு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோனிஷா. மகேஸ்வரி, தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.